ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञाद् भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम्. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் தர்ம பாவனையை கூறுகிறார். தர்ம பாவனை என்றால் என்ன? ஒரு அழகான சுழற்சி, தர்ம சக்கரம்னு சொல்கிறோமே. நாம் எல்லாரும் தனித்தனி மனிதர்கள், இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா, அன்னாத் பூதானி பவந்தி. பூதானின்னு சொன்னா உடல்கள், உயிர்களுடைய உடல்கள். நம்முடைய உடல்கள்லாம் எங்கிருந்து தோன்றுகின்றன? இந்த உடம்பு எங்கேருந்து வந்ததுன்னா அன்னாத் பவந்தி, உணவிலிருந்து தோன்றுகிறது இல்லையா? உணவு இல்லாமல் உடல் என்பது சாத்தியமில்லை. அம்மா அப்பா சாப்பிட்ட உணவிலிருந்து தான் இந்த உடம்பு வந்திருக்கு. பூதானி அன்னாத் பவந்தி. சரி, அன்னம் எனப்படும் அந்த உணவு எங்கிருந்து வந்ததுன்னா பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. பர்ஜன்யம்னு சொன்னா மழை. மழை இல்லாமல் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன் என்னன்னா, மழை என்பது இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா பயிர்கள் இல்லை, தானியங்கள் இல்லை. உணவு அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க மழையை சார்ந்து இருக்கிறது. திருவள்ளுவர் கூட துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன அர்த்தம் அப்படின்னா, துப்புனா உணவுப் பொருள். மழை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு துணை நின்று தானே ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்கிறது. இப்ப சமைக்கிறதுக்கும் தண்ணீர் வேண்டும், அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்யவும் தண்ணீர் வேண்டும். அப்படி மழையோடைய முக்கியத்துவத்தை அங்க சொல்லுவார். ஆக எப்படி படிச்சோம்? இந்த உடல்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன, உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது. சரி, மழை எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, பர்ஜன்யஹ யஜ்ஞாத் பவதி. பர்ஜன்யம் எனப்படும் அந்த மழை யஜ்ஞம் அப்படின்னா முறையான வாழ்க்கை, முறையான வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய புண்ணியம் அதிலிருந்து ஏற்படுகிறது. அபூர்வம், அதாவது இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இது கண்ணுக்கு தெரியாதது. முறையான வாழ்க்கையினாலதான் மழை பெய்யும். மனிதர்கள் எல்லாரும் முறையான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் மழை பெய்யும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்றோம் இல்லையா? திருவள்ளுவர் இன்னும் அழகாக இதே சுழற்சியை ஆழமா சொல்லியிருக்கார். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வான் சிறப்பு அதிகாரத்துல 10வது குறள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒழுக்கு இன்றி வானமையாது. அப்படின்னா ஒழுக்கமான வாழ்க்கை வாழலைன்னு சொன்னா மேகங்கள்லாம் திரண்டு மழையை கொடுக்க. வானின்றி நீர் அமையாது. ஒழுக்கமான வாழ்க்கை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா இந்த பூமியில நீர் இல்லை, நீரின்றி உலகு அமையாது. தண்ணீர் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்க்கையை பற்றி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உயிர் வாழ்க்கைங்கிறது சாத்தியம் எதனாலன்னா தண்ணீர்னாலதான். நான் எப்பவும் சொல்வதுண்டு வகுப்புகள்ல கூட, ஒரு புதிதாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம்னா கூட, ஏன் வேற ஒரு கிரகத்துக்கே போய் சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணா கூட முதல்ல என்ன பாக்குறாங்க, தண்ணி இருக்கா அப்படின்னா. தண்ணி இருந்தாதான் அங்க உயிர் வாழ முடியும் இல்லையா? ஆக அந்த தண்ணீர் எப்படி வரும்னா முறையான வாழ்க்கையினால் தான் வரும். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ. முறையான வாழ்க்கையினால், புண்ணியத்தினால் தான் மழை பெய்யும். சரி, இந்த முறையான வாழ்க்கை எப்படி வாழறதுங்கிறது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யஜ்ஞஹ கர்ம சமுத்பவஹ. இந்த முறையான வாழ்க்கை என்பது செயல் வடிவமாக இருக்கிறது. எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இந்த கர்ம ரூபமாக இருக்கிறது. சரி, அந்த செயல்கள்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. வித்தி என்றால் அறிந்து கொள். பிரம்ம உத்பவம், பிரம்ம என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் வேதங்கள் என்று பொருள். நாம எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என்று வேதம் கற்றுத்தருகிறது. வேதம் எங்கிருந்து தோன்றியது? வேதம் அதாவது பிரம்ம அக்ஷர சமுத்பவம். வேதமானது அழியாத பரம்பொருளிடமிருந்து தோன்றியிருக்கிறது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. ஆகவே எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வேத சப்தங்கள், ஆகாசத்துல எப்போதும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேதம்
இந்த படைப்பு தொடங்கப்பட்ட பொழுதே இந்த படைப்பில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவும் சேர்த்து படைக்கப்பட்டதுக்கு. அது வந்து எப்பயுமே அழியாம இருக்கு. அவ்வப்போது அந்தந்த யுகங்கள் வரும் பொழுது அதற்குரிய வேதங்கள்லாம் வந்து படைக்கப்படுகின்றன, அதாவது நமக்கு கொடுக்கப்படுகின்றன. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யக்ஞே பிரதிஷ்டிதம். ஆக வேதத்தின் நோக்கம் என்ன? வேதம் மட்டுமல்ல, வேதத்தை ஒட்டி எழுந்த ஸ்மிருதிகள், அதாவது திருக்குறள், பகவத்கீதை, இது போன்ற நூல்கள், இதிகாச புராணங்கள் எல்லாமே யக்ஞே பிரதிஷ்டிதம். யக்ஞேன்னு சொன்னா முறையான வாழ்க்கையில் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தையே நோக்கமாக கொண்டவை. பிரதிஷ்டிதம்னா அதுல நிலை பெற்றிருக்கின்றன. இப்ப வேதத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தர்மத்தை மனிதனுக்கு கற்றுத்தருவது. ஆக நாம எப்படி வாழணும்னா, தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் அறத்தையே நாம் கடைபிடிக்க வேண்டும். எது வந்து தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நல்லதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். எதெல்லாம் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் தீங்கை விளைவிக்குமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாவற்றையும் நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னா, உடல்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன, உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது, மழை முறையான வாழ்க்கையினால் ஏற்படும் புண்ணியத்தினால் தோன்றுகிறது, முறையான வாழ்க்கை என்பது செயல் வடிவமாக இருக்கிறது, செயல்களை பற்றி வேதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது, வேதங்கள் அழியாத பரம்பொருளிடமிருந்து வந்திருக்கின்றன. ஆக இந்த வேதம் இந்த வேதத்தை ஒட்டி எழுந்த அனைத்து சாஸ்திரங்களும் முறையான வாழ்க்கை, இந்த புண்ணியம், இதையே நோக்கமாக கொண்டு அதில் நிலை பெற்றிருக்கின்றது. ஆக நம்ம எப்பயுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம வந்து நான் இண்டிவிஜுவல், நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படி கிடையாது. நம்முடைய ஒரு செயலும் மற்றவர்களை பாதிக்கிறது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா அது நம்மளோட போகிறது இல்லை, பல பேரை பாதிக்கிறது. அது மட்டுமல்ல, முன்னாடிலாம் நம்ம பார்த்த மாதிரி இடையறாமல் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒரு ஆள் இந்த உலகத்துல, இப்போ நான் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னு சொன்னா எத்தனை பேருடைய சகாயம், உதவி நமக்கு தேவைப்படுகிறது. காலம்புற வந்தா பால்னா பால் எங்கேருந்து வரும்? டீ பொடினா டீ பொடி எங்கேருந்து வரும்? பேஸ்ட், பிரஷ், தண்ணீர், மின்சாரம், ஒரு சும்மா சாதாரணமா ஒருத்தர் இயங்குறதுக்கே ஏகப்பட்ட பொருட்கள், ஏகப்பட்ட மனிதர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இதை நம்ம உணரணும். நம்ம வந்து மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து சமூகத்துலதான் வாழறோம். நம்ம வந்து இண்டிவிஜுவலா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி வாழ முடியாது. ஆக சமூகத்துல எத்தனையோ பேருடைய பங்களிப்பு இருக்கிறது. இறைவன் வந்து நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு பொறுப்புணர்வோடு, சமூக பொறுப்புணர்வோடு வாழ வேண்டும். எப்படி வாழறது? ரொம்ப சிம்பிள். வேதத்தை ஒட்டி எழுந்த திருக்குறள், பகவத்கீதை, இது போன்ற நூல்களை வந்து தினம்தோறும் ஆழமாக கற்க நேரம் ஒதுக்க வேண்டும். அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி வாழணும். பெரியவங்க என்ன சொல்றாங்களோ, அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த குருமார்கள் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்களோ அந்த பாதையில் நாம் வாழ வேண்டும். அதுதான் யஜ்ஞம். அப்படி முறையான வாழ்க்கை வாழ்ந்தால் அதனால் புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் தான் மழையாக பொழியும். அதாவது சரியான மழை பெய்யணும். அளவுக்கு மீறி பெய்கின்ற மழையும் அல்ல, பெய்யாமல் கெடுக்கின்ற மழையும் அல்ல. சரியான நேரத்துல சரியான அளவு, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரஹித சுவிருஷ்டி பிராப்தியர்த்தம் அப்படின்னே பிரார்த்தனை பண்ணுவாங்க. சரியான நேரத்துல சரியான அளவு மழை பெய்து உலகத்தில் உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் முறையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.